அனைவருக்கும் யோகி சரவணா சேதுராமனினுடைய பணிவான வணக்கம். இது பஞ்சதந்திரா சேனல். நம்முடைய இந்தியா ஒரு பெரிய ஆன்மீகமான பூமி. உலகத்துக்கே ஆன்மீகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பூமியாக நம்முடைய பூமி இருக்கிறது. இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர்கள், யோகிகள், தவ முனிவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை எல்லாம் கிரகித்து இந்த பூமியை சமப்படுத்தக்கூடிய அந்த வேலையை எல்லாம் அந்த சித்தர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த தியாசாபிக்கல் என்று சொல்லக்கூடிய சொசைட்டியெல்லாம் மாஸ்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சித்தர்களுடைய அவர்கள் ஜீவசமாதியில் இருப்பவர்கள் மரணம் அடைவது கிடையாது. இப்போ நமக்கு வெளிமூச்சு விடுவது நின்று விடுகிறது. வெளியே மூச்சு விடுவது நின்று விட்டால் நாம் மரணம் அடைந்து விட்டதாக நாம் எண்ணுகின்றோம். ஆனால் வெளியிலே மூச்சு நின்று விட்டாலும் கூட உள் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர் போவதில்லை. அவர்கள் முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நகங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் உள்ளே காலத்துக்கும் அழியாமல் தவநிலையிலே இருக்கிறார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பழனியிலே அந்த புலிப்பாணி சித்தர் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த சமாதிகளை எல்லாம் செப்பனிடும் பொழுது ஒரு சமாதிக்குள்ள ஒரு சித்தருடைய திடீரென்று உடலை பார்த்திருக்கிறார்கள். ஏராளமான நகமும் முடியும் வளர்ந்திருக்கிறது. அதை சில அன்பர்கள் பார்த்திருக்கிறார்கள். பிறகு அதை மூடிவிட்டார்கள். அப்படிப்பட்டதுதான் இந்த ஜீவசமாதி. நம்முடைய இந்த பாரத பூமியிலே எங்குமே இந்த ஜீவசமாதிகள் எங்குமே நிரம்ப கிடக்கின்றன. நாம் இறைவனிடம் சென்று நாம் இறைஞ்சி கேட்கின்ற பொழுது அவர் எப்படி பாவிக்கிறாரோ, பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, எல்லா கோயில்களிலுமே ஒரு ஜீவசமாதி இருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த கோயில் மிகவும் பிரபலமாக இருக்கும். அந்த சித்தர் தான் அந்த இறைவன் ரூபத்திலே அங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய இந்த யோக ரகசியங்களில் இந்திய திருநாட்டில் எங்கெங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கின்றன, அந்த சித்தர்களுடைய வரலாறு என்ன, அதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பார்ப்போம். தாங்கள் இந்த பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த இடத்திலே சென்ற சித்தரை தரிசனம் செய்யுங்கள், அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த சித்தர்களை மனதால் தியானித்து அவர்களுடைய அருளை பெறுங்கள். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது மதுரை சோமப்பா சித்தர் என்று சொல்லக்கூடியவர். அது நதி மூலம் ரிஷி மூலம் கிடையாது. இந்த சோமப்பா சித்தருடைய பிறப்பு, எங்கே இருந்தார், எங்கே வளர்ந்தார் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது மதுரையிலே கூடல் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த கூடல் மலையிலே நவநீத பெருமாள் கோயிலை கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவாமி கெட்டி அதை பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். அவருமே எல்லா சித்தர்கள், அவரும் ஒரு சித்து நிலையில் இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு இருளப்ப கோணார் என்று சொல்லி ஒரு சிஷ்யர் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாயாண்டி சுவாமிகள் சொல்கிறார் இருளப்ப கோணார்கிட்ட, எப்பா, ஒரு பெரிய சிவக்கனி வரப்போகுது நம்முடைய கூடல் மலைக்கு. எல்லா இடத்துலையும் உருண்டு திரண்டு பழுத்து கனிஞ்ச கனி. அந்த கனியை நம்ம தான்ப்பா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி சாமியை நான் சிஷ்ய சொன்ன உடனே அப்பொழுது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வெள்ளை ஜிப்பா, வெள்ளை சட்டை போட்டு நிறைய தாடிகளோட ஜடாமுடியோட அந்த ஒரு நாள் அந்த மலையில் 2 கைகளையும் இந்த உடலுக்கு பின்னால் அப்படி ஊனிக்கிட்டு காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போது இவர் புரிஞ்சுக்கிட்டார், இந்த இருளப்ப கோணார் இதுதான் நம்ம சாமி சொன்னான்னு நினச்சி, ஐயா சாமி வணக்கம் சாமி, எங்க என்னப்பா நான் வருவேன்னு சோமப்பா சொல்லிட்டாரா? சோமப்பா அப்படிங்க. நான் போய் சோமப்பா இல்லை சாமி, நான் இருளப்பாங்க. நீ இல்லைப்பா, உலகத்தில் எல்லாருமே சோமப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில் ஓடி போயிட்டார். அவர் எல்லா மனிதர்களை பார்த்தாலும் சோமப்பா என்று சொல்லுவார். அதாவது சிவபெருமானுக்குத்தான் அந்த சோமநாதர் என்ற ஒரு பெயர் உண்டு. சோமன் என்று சொன்னால் சந்திர பகவான். யாரெல்லாம் இந்த மேலே சந்திரதிலே வரக்கூடிய தாரை அமிர்தமாக இந்த யோகிகளெல்லாம் பருகி
அழியாமல் இருக்கின்றார்கள் என்று நம்ம யோக சாஸ்திரங்கள் பேசுகின்றன. அதை பரிபாஷையாக உணர்த்துவதற்காகத்தான் சிவருமான் தலையிலே 3ஆம் பிறையை சூடிக்கொண்டிருக்கின்றார். ஆக எல்லா மனிதர்களையுமே அந்த சோமரசத்தை பருகக்கூடியவராக அந்த சித்தரூபமாக பார்ப்பதால் தான் இந்த சித்தர் அனைவரையுமே சோமப்பா சோமப்பா என்று கூப்பிடுவார். அதனால தான் அந்த சித்தருக்கு பேரே சோமப்பா சித்தர் என்று வந்துவிட்டது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மாயாண்டி சுவாமிகள் சொல்லிவிட்டார், எப்பா நீ இந்த சிவகனியை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சோமப்பா சித்தருக்கு தினமும் எப்படியா தேடி பிடிச்சு உணவு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அந்த இருளப்பா கோணாரும் எப்பொழுதும் உணவும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த மலையை தேடி தேடி போவார். பெரிய மலை. எப்பொழுதாவது அந்த சுவாமியை சந்தித்து கொடுத்த உடனே, என்னப்பா சோமப்பாவுக்கா சாப்பாடா, சரி கொடு சாப்பிடுவோம், சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிடுவார். சில நாளைக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பார். சில நாளைக்கு யாருக்குப்பா சாப்பாடு, சோமப்பாவுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க முடியுமா, அவன் பசியை ஆற்ற முடியுமா, போ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் தினமும் உணவு கொண்டு போய் கொடுப்பதை நிறுத்தவே இல்லை. சில நாட்களில் கண்ணிலே தட்பட மாட்டார். அப்போ மாயாண்டி சாமி சொல்லுவார், எப்பா அவன் சோமப்பால் குடிக்கக்கூடிய சித்தர் இறைவனுடைய அருட்பாலை குடித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்னப்பாலை உண்டு உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கடமை நீ கொடுத்து கொண்டே இரு என்று சொல்லிவிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் மாயாண்டி சித்தர் காலமாகி விடுகிறார். அந்த சமாதி வைக்கின்ற பொழுது சோமப்பா சித்தர் அவரை பார்த்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு, சோமப்பா சாகலப்பா இங்கே தான் இருக்கான் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு போகிறார். இப்போ அந்த இருளப்பா கோணார் இருக்கிறார். அவருடைய பையன் சேது மாதவ கோணார் என்று வருகிறார். அவரும் இந்த நவநீத கிருஷ்ண கோயிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பையன் ராமலிங்க கோணார் என்று. அவருக்கு இந்த சோமப்பா சித்தர் ரொம்ப பிடிக்கும். சோமப்பா சித்தருக்கு பணிவிடைகள் எல்லாமே இருளப்பா கோணாருக்கு பிறகு இந்த ராமலிங்க கோணார் தான் செய்து கொண்டிருக்கிறார். உணவு கொடுப்பது, அவர் தண்ணீரை குடிப்பது, இப்படியெல்லாம் நல்ல பணிவிடையில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சோமப்பா சித்தர் சில நாளைக்கு இந்த சோமப்பாவுக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா அப்படின்னு அவர் வீட்டில் அவர் மனைவி ஆண்டாள் அம்மாட்ட சொல்லுவார். இந்த சாமி வீட்டு வாசலும் சொல்லுவதே ஒரு பெரிய ஒரு பேர். சில நாளைக்கு ரசஞ்சோறு கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டும் போவார். இப்படி இருக்கின்ற பொழுது அப்புறம் மிகுந்த ஒரு காலங்கள் ஓடுகின்றன. சோமப்பா சித்தர் ஒரு நாள் சொல்கிறார், அவர்களுக்கும் இந்த ராமலிங்க கோணார் இருக்கிறார, அந்த ராமலிங்க கோணாருக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தில் சில பாடல்களை அருமையாக சாமி இந்த ராமலிங்க கோணார் போனால் மாத்திரம் படிப்பார். என்ன சொல்லுவார்னா, கொழுந்து எடுக்கிற குமரி பெண்ணே கொஞ்சம் நின்று பதில் சொல்லு, எழுந்து தினமும் அலைகின்றாய் என்னடி கண்டாய் பதில் சொல்லு என்று படிப்பார். அதாவது இது ஒரு பரிபாஷையில் வரக்கூடிய மூச்சை பற்றின பாடல் என்று சொல்கிறார்கள். அந்த பாடல்களை தினமும் பாடிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு அந்த ராமலிங்கம் சுவாமிக்கு அந்த ராமலிங்க கோணாருக்கு பையன் தட்சிணாமூர்த்தின்னு இருக்கிறார். அவரும் சோமப்பா சித்தரை பார்த்து ரொம்ப பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் சோமப்பா சித்தர் சொல்கிறார், ஐயா நான் சமாதி அடையணும்ப்பா, இந்த குடல் மலையிலே அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நாளையும் நேரத்தையும் குறித்து கொடுக்கிறார். அதே போல் அவர் ஜீவசமாதி ஆகிறார். இது எந்த வருஷம்னு கேட்டால் 1968 வருஷம் ஆனி மாதம் மிருகசீர நட்சத்திரம் அவருக்கு ஜீவசமாதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூடல் மலையிலே. அதுக்கு பிறகு ஆண்டுதோறும் அந்த குறிப்பிட்ட ஆனி மாதம் மிருகசீர நட்சத்திரத்தில் குரு பூஜை சிறப்பாக நடக்கிறது. இந்த ராமலிங்க கோணாருடைய வகையராக்கள் தான் அந்த தர்மகர்த்தவார்ந்து இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் எந்தெந்த அன்பர்களெல்லாம் வேண்டியதெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நம்முடைய சோமப்பா சுவாமிகள் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம அந்த சோமப்பா சுவாமிகளால் யாரெல்லாம் பயனடைந்தார்கள், அவங்க பக்தர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஏற்கனவே வள்ளலாருடைய சமரச சன்மார்க்க வழியிலே ஒழுகக்கூடியவர். அந்த சாது சிதம்பரசாமின்னு சொல்கிற வல்லநாட்டு சாமிகளுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்புடையவர். அவர் மாதம் ஒரு முறை எப்பவும் சோமப்பா சாமியை பார்க்க வந்து விடுகிறார். வந்தால் சோமப்பா சாமி முன்னாடி உட்காந்து அவர் தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சோமப்பா சாமி சரிப்பா போயிட்டு வான்னு சொன்ன அப்புறம் தான் எந்திரிச்சு போவாராம். அந்த ஒரு ஆன்மீக தலைவர்களும் ஒரு
கருத்து பரிமாற்றத்தையும் ஒரு சக்தி பரிமாற்றத்தையும் நடத்தி இருக்கிறார்கள்னு அவர் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் கலைமாமணி எம்எஸ் பொன்னுத்தாய் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ பழனி சிவானந்த சாமிங்கவர் தான், ஏமா நீ போய் சோமப்பா சித்தரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த நாதஸ்வரத்தோடு சோமப்பா சித்தரை பார்த்து வணங்கின உடனே, என்னப்பா நாதஸ்வரமா கொண்டா கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி மடியில் நாதஸ்வரத்தை ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க சாமி. திருப்பி என்கிட்ட கொடுத்து, சோமப்பா சொல்லிட்டான் நல்லாரப்ப போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு எல்லா ஏகப்பட்ட கச்சேரிகள் வந்தது. நான் வாழ்க்கையில் ரொம்ப பிரபலமாயிட்டேன். அப்புறம் சோமப்பா சுவாமிகள் காலமான அப்புறம் நான் அங்கே போகிறத விட்டுட்டேன். ரொம்ப வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திருப்பியும் பழனி சிவானந்த சாமி சொன்னார், சாமிகள் வந்து இறந்து போயிட்டான்னு நினச்சி போகாமல் இருக்காத, அவருடைய ஜீவ சமாதியில் தான் இருக்கார், அங்கே போ, எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு காண்பான்னு சொன்னப்புறம் நான் ரெகுலர் தினமும் போய்கிட்டே இருந்தேன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி மதுரையில் கோல்டன் ப்ரெஸ்னு ஒரு ஃபேமஸான ஒரு அச்சகத்தின் உரிமையாளர் ரஞ்சித நீரன் ஒருத்தர் இருந்தார். அவர் திருமணமாகி 12-13 வருஷம் ஆயிட்டுது. அவருக்கு குழந்தை பேர் எதுவுமே இல்லை. அவர் எல்லா போகாத தீர்த்தம் இல்லை, ஆடா தீர்த்தம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. அவர் மனம் ரொம்ப வருத்தப்படும் போது சில அன்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டு சோமப்பா சித்தரை பார்க்க போகிறார். அப்போ அவர் போய் ரோஜாப்பூ மாலையெல்லாம் கொடுக்காரு. பழங்கழுத்தில் பார்க்க வச்சு கொடுத்த உடனே ரோஜாப்பூ மாலையை வாங்கி சித்தர் கழுத்தில் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ ஆரஞ்சு பழத்தை கடித்து அந்த அச்சக உரிமையாளருடைய மனைவிட்ட கொடுத்து, போமா போ, கொஞ்ச நாளில் சோமப்பா வருவான் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு ஒன்று, அதுக்கு அவர் சோமப்பா ராணி அப்படின்னு பேர் வச்சிட்டார். அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து ஒரு பையன் பிறக்கான். இப்படியே அவர்கள் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தீவிரமான சோமப்பாவுடைய ஒரு பக்தராகவே அவர் மாறிவிடுகிறார். அதே மாதிரி மதுரையில் வந்து ராமசாமி குணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னென்னா அவரும் ரொம்ப அற்புதமாக சோமப்பா சித்தருடைய பக்தராக இருக்கார், தீவிரமாக இருப்பார். ஒரு நாள், ராமசாமி, சோமப்பா அந்த மோதிரத்தை கொடுப்பா அப்படின்னு வாங்கி தங்க மோதிரத்தை வாங்கி சோமப்பா சித்தர் போட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டார். மறுநாள் வந்து இந்த மோதிரத்தை வச்சுக்கொண்டு திருப்பி கொடுத்துட்டார். இவர் வந்து அந்த மோதிரத்தை வந்து சோமப்பா சித்தராகவே கருதி இன்றளைக்கும் பூஜை குருமுல வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்லுதார், நான் அந்த சோமப்பா இந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், இந்த மோதிரத்தை எடுத்து வணங்கினேன்னா எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அந்த மோதிரத்து முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டேன். அவருடைய ஒரு நம்பிக்கையாக அது இருக்கிறது. அது மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சோமப்பா சித்தருடைய ஒரு தீவிரமான பக்தர்கள். வருஷம் நடக்கக்கூடிய அவருடைய குரு பூஜையில் வந்து மதுரை நாடக கலைஞர்கள் எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் நாடகத்திலாம் நடித்து குடித்து அதன் மூலமாக அவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சோமப்பா சித்தர் இருக்கின்ற பொழுதுமே என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, யார் நல்லவன் கெட்டவன், எந்த படம் நல்ல படம், எந்த படம் கர்ம படம், இதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். எல்லாரும் வந்து மாலை மரியாதைகள்லாம் கொண்டு வருவாங்க, பணத்தில் கொண்டு வருவாங்க. ஆனால் சில நேரத்தில் யாரை ஏமாற்ற பார்க்க ஓடி போயிடு, உன் கரும படம் வேணும் புறப்போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார். சோமப்பாவை ஏமாற்ற முடியாதப்பா அப்படின்ட்டுருவார். ஆனால் சில ஏழைகள் வந்தால் கூட நல்லவங்களாக இருப்பாங்க, சிரித்து பேசி விளையாட்டாக சிரித்து பேசுவார். அவங்க சொல்ல முந்தையே அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவார், அவங்க மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிடுவார். இப்படித்தான் இந்த இறைவனை வந்து பணத்தால் வாங்க முடியாது, சித்தர்களை பணத்தால் வாங்க முடியாது. நல்ல உள்ளமும் யாரையும் ஏமாற்றாத தன்மையும் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த சித்தர்களுடைய அன்பை பெற முடியும். நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கோம், பூமியில் பிறந்திருக்கோம். நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நம்ம இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆனால் இறைவனுடைய தூதர்களாக, இறைவனுடைய ரூபங்களாக இந்த பூமியிலே இருந்து அந்த இறை சக்தியை அந்த பிரபஞ்சத்திலேருந்தே பெற்று நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அருள் பணியை வந்து இந்த சித்தர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழும் காலத்திலும் செய்தி, வாழ்ந்த காலத்துக்கு பிறகும் ஜீவ சமாதியிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியிலேயே சென்று நாம் வணங்குகின்ற பொழுதும் அல்லது நாம் அவர்களை நினைத்து வணங்குகின்ற பொழுது அவர்களுடைய அருள் மாலை, அருள் பார்வை நம்ம மீது விழுகிறது, அருள் மழை பொழிகிறது. நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் எரிந்து போய்விடுகின்றன.
ஆகவே அன்பர்களே, உங்கள் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஒவ்வொரு சித்தருடைய சமாதியில் சென்று வணங்குங்கள். சுவப்பா யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களோ, அது மாதிரி யாருக்கு திருமணம் ஆகவில்லையோ, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்குமே மதுரை சோப்பா கூடல் மலையில் இருக்கக்கூடிய சோப்பா சித்தரை சென்று வணங்குங்கள். அவருடைய அருளை பெறுங்கள். நாளை வேறொரு சித்தரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த பஞ்சாந்திரா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினீங்கன்னா தான் நான் ஒவ்வொரு சித்தரை பற்றி நான் பேசும் பொழுதும் அது உங்களுக்கு மெசேஜ் ரூபத்தில் வரும். ஆகவே நாளை வேறு ஒரு சித்தரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.